லைக் என்ன லைக் என்ன எரர்னா ஃபர்ஸ்ட் அந்த டிராஃபிக் அதிகமா இருந்ததுன்னா இட் நாட் லெட் யூ கோ இன்டு தி வெப்சைட். அந்த 503 எரர் ஒன்று வரும் இல்லைங்களா, அந்த வெப் பேஜ் தான் ஓப்பன் ஆகுது ஃபர்ஸ்ட். ஸோ என்ன ஆகுது, எல்லா டைட்டில் எல்லாமே அதோடதே எனக்கு கன்சோல பிரிண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ அமேசான்ல வந்து லைக் அந்த டிராஃபிக் இருக்கும் இல்லையா, அமேசான்ல நிறைய பேர் ஓப்பன் பண்ணோம்னா ஊப்ஸ் த சைட் இஸ் நாட் ஏபிள் டு ஓப்பன் அப்படிங்கிற அந்த டிராஃபிக் வந்தனால ஐ ஸ்விட்ச் டு ஃபிளிப்கார்ட். ஸோ ஃப்ளிப்கார்ட்ல வந்து அந்த பிரச்சனை வரல. ஸோ அந்த ஒரு யூஆர்எல் எடுத்து பேஸ்ட் பண்ற மாதிரி பண்ணேன். தென் சேம் மேக்ஸிமைஸ் பேக் ஃபார்வர்ட் பண்றது, அப்புறம் அதோட டைட்டில் பிரிண்ட் பண்றது, ரெஃப்ரெஷ் பண்றது, அப்புறம் தென் கரண்ட் யூஆர்எல் பிரிண்ட் பண்றது எடுத்தேன். தென் அங்க வந்து சென்கேஸ் ஒன்று ட்ரை பண்ணலான்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த சர்ச் பட்டன்ல ரியல்மி இந்த போனை நம்ம சர்ச் பண்ற மாதிரி பண்ணேன். அப்புறம் சில பட்டன்ஸ்லாம் இருக்கான்ட்டு இந்த டிஸ்பிளே நேற்று பார்த்தோம், இஸ் டிஸ்பிளே எனேபிள் செலக்டட் அது இருக்கான்னு செக் பண்ணி இதுல வந்து இஸ் செலக்டட் வந்து இது ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு ரிசல்ட். நான் மறுபடியும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் என்னது மிஸ்டேக்கான்னு பாருங்க. தென் கிளிக் பண்றது, ஸோ வந்து அந்த ரியல்மிங்கிற இதுல போய் கிளிக் பண்ற மாதிரி ஒன்று பண்ணேன். தென் இந்த செட் ஸ்ட்ரிங்ஸ் இதை யூஸ் பண்ணி விண்டோஸ் ஹேண்டல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த நம்பர் ஆஃப் விண்டோஸ் இது கத்துக்கிட்டோமேன்னு சொல்லி இது பண்ணலாம். பட் எனக்கு இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு தெரியல. வை ஷுட் வி நோ த டோட்டல் நம்பர் ஆஃப் விண்டோஸ்ங்கிறது, டைப் ஆறது எதுக்குங்கிறது, எப்படி நம்ம ரியல் லைஃப்ல எப்படி இது யூஸ் ஆகும்னு தெரியல. பட் ஸ்டில் இது சும்மா அது ட்ரை பண்ணேன். அப்புறம் ஸ்விட்ச் டு இதுதான் மெயின். எனக்கு ஸ்விட்ச் டு பண்ணி அந்த இன்னொரு இந்த நியூவா ஓப்பன் ஆக டேப்ல ஓப்பன் போய் அங்க இருக்கிறது ஒரு ஆட் டு கார்ட், அந்த இதை ஆட் டு கார்ட் பண்ற மாதிரி ஒன்று பண்ணேன். ஸோ சோஃபார் இது பண்ணியிருக்கேன். பாருங்க, ரன் பண்றேன். இது பண்ணி இதை ஆட் டு கார்ட் பண்ணி அது இதுக்கு இப்படி போற மாதிரி இது வரைக்கும் தான் பண்ணியிருக்கேன். சூப்பர் பிரியதர்ஷினி, இது போதும் பிரியதர்ஷினி. இந்த இன்ட்ரெஸ்ட் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஓகே இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா, இதுவே போதும். ஓகே. பட் இதுல ஒரு டவுட் என்னன்னா, இப்போ இது சும்மா இங்க சென்கேஸ் கொடுத்து இங்க டைப் பண்ணிட்டேன். இப்ப பாருங்களேன், இந்த கன்சோல நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே கரெக்டா வந்துருச்சு. எனக்கு லோகோஸ் அவைலபிள் ட்ரூ. இந்த ஃபால்ஸ்ங்கிறது வந்து ஓகே, நான் இப்போ பண்ணேன், நீங்களே பாருங்க. இந்த ஃபால்ஸ் வந்து ஏன் வந்துச்சுன்னு தெரியல. இந்த ஃபால்ஸ் வந்து ஐ திங்க் இந்த கமாண்ட் வந்து இஸ் செலக்டடோடது, அது ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ஏன்னு தெரியல. ஆல்சோ அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் விண்டோஸும் அதே லைன்ல பிரிண்ட் ஆயிடுச்சு. அது நெக்ஸ்ட் லைன்ல எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. 43 லைன்ல ஒரு நாள் இருக்கீங்க. 43ங்களா? அதான் இஸ் செலக்டட். அதாவது எதோட இது செலக்ட் பண்ணிருக்கேன்னா, நான் ஹேண்டில் பண்ணிட்டேங்களா? அப்போ உங்களுக்கு கண்ட்ரோல் போயிடும். இந்த பட்டன் லைக் இது பிகம் அ செல்லர் இந்த பட்டன் தான் நினைக்கிறேன். லைக் லாகின் பட்டன் இஸ் செலக்டட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இல்ல, அது நான் வந்து 43 லைன். ஆமா, அது வந்துட்டு நீங்க போய் பண்ணிருக்கீங்க. 43 இல்லையா? 43 லைனும் இல்ல, 42 ஓகே 40க்கும் 43க்கும் என்ன வித்தியாசம்? 40 இது வந்து எனேபிள்ட். அதாவது இப்ப நம்ம இப்ப அந்த பட்டனா இல்லையான்னு ஐம் சாரி, பட்டனா இல்ல, இல்லையா நான் லைக் என்ன வந்து கேட்க வரேன், ரைட். ஐம் ஆஸ்கிங் ஒன்லி ஓகே 40க்கும் 43க்கும் நீங்க அதுக்கு மேல போயிருக்கீங்க. 40 என்ன இருக்குது? பிரிண்ட் எல்என்னு இருக்கு. 43 ஓகே பிரிண்ட் மட்டும் தான் இருக்கு. ஸோ பிரிண்ட் எல்என்னா ஒரு லைன் மாதிரி இருக்கும். ஓகே பிரிண்ட்னா வெறுமனே கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டா கண்டினியூ இருக்கும். ஸோ நீங்க வந்து ஓகே 43ல பிரிண்ட் கொடுத்துட்டீங்க. ஸோ அது பிரிண்ட் என்ன ஆகும்? கண்டினியூ ஆகும். அது ஓகே வந்து நெக்ஸ்ட் லைன் போ. நெக்ஸ்ட் லைன் கொண்டு போவாது. ஓகே ஃபைன். ஓகே ஸோ 52ல வந்து பிரிண்ட் எல்லைன் கொடுத்துருக்கீங்க. பிரிண்ட் எல்லைன் கொடுத்தனால அது வந்து பிரிண்ட் லைன் மாதிரி பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே ஓகே ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து இங்க கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குறது, நீங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 2 வரும். அதே மாதிரி இங்க வந்து நீங்க எல்லைன்னு கொடுத்தீங்கன்னா சரி ஆயிடும். அவ்வளவுதான். ஓகே
அந்த எஸ்ங்கிறதுக்கு பதிலா நம்ம கோட்ஸ்குள்ள இஸ் செலக்டட்னு ஐ மீன் ம், ம். அதனால ஏதாவது பட்டன்ஸ் அந்த உங்களுக்கு மாதிரி கொடுத்தோம்னா அது பிரிண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஆயிரும். குடுத்தீங்கன்னா, ஓகே. அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரும். ஃபைன். ஓகே. இப்போ அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் விண்டோஸ்ங்கிறது நம்ம ஏன் சார் பண்றோம்? எதுக்காக அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் விண்டோஸ் சும்மா தெரிஞ்சுக்க. ஒரு கண்டுபிடிக்கணும்? கிளாஸுக்குள்ள அது எத்தன ஜஸ்ட் பேருங்கிறது ஒரு தானே இது. அவன் ஓகே. எத்தன பேர் தெரிஞ்சா தானே நம்ம 1, 2 யார் யார் சொல்ல முடியும். ம், ம். அவ்வளவுதான். அத வந்து ஓகே. ஓகே. ஒன் மோர் திங் சார். நான் கண்ட்ரோல் ம். பண்ணலாங்களா? நீங்களே தான் கண்ட்ரோல் ஓகே. பண்ணணும். ஒன் மோர் திங். இல்ல, இல்ல. நான் டச் பண்ணா அப்புறம் உங்களுக்கு அந்த என்னோட ஸ்க்ரீன் இது பண்ண ஓகே. இப்ப நான் என்ன பண்ணேன், இங்க வந்து Realme இது போட்டேன் பாத்தீங்களா? இப்ப வந்து ஒரு டிராப் டவுன் பாக்ஸ் மாரி ஒண்ணு வந்துச்சு. இத ம். போய் கிளிக் பண்றது எப்படின்னு நம்ம இனி பார்க்கல. பிகாஸ் இது டிராப் டவுனோட இதுக்குள்ள வரும். அதனால இத போய் கிளிக் பண்றது நம்ம பார்க்கல. ஒன் மோர் திங் இப்போ அ அதாவது ஸ்க்ரீன் வந்து இங்க இருக்கும். நம்மளுக்கு ஓப்பன் பண்ண உடனே நான் இங்க தான் இப்படி பண்ணேன். இங்க இருந்து நம்மளோட வியூ இந்த ஸ்க்ரால் நீங்க சொல்லி தரேன்னு சொன்னீங்க. இங்க ஸ்க்ரால் பண்ணி, இங்க வந்த பிறகு இத இங்க கிளிக் பண்ணணும். அப்படிங்கிற ஒரு ம். வியூ வேணும்னா நம்ம பண்ணல. பட் நான் வந்து சும்மா ட்ரை பண்ணேன். இந்த பக்கம் வியூ வராமயே இந்த ஒரு இந்த இந்த இடத்துல இருக்க இந்த 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 இடத்த தான் நான் வந்து கிளிக் பட்டன் வந்து இங்க இங்க போட்டிருக்கேன். இந்த கிளிக் இந்த கிளிக் வந்து அதோட எக்ஸ்பர்ட் தான் போட்டிருக்கேன். பட் அது வொர்க் ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம கண்ல பார்க்காமயே நம்ம என்ன இது கிளிக் பண்ணணுமோ அது கிளிக் ஆகி வொர்க் ஆகி நெக்ஸ்ட் பேஜ்க்கு எடுத்துட்டு போச்சு. அதிலிருந்து நான் ஒரு நெக்ஸ்ட் இது கிளிக் பண்ணேன். இந்த லைக் ஆட் டூ கார்ட் கிளிக் பண்ணா அது இங்க கொண்டு போச்சு. சோ ஃபார் இதுவரைக்கும் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே தான் சார். ஓகே. பட் நம்ம இப்ப எனக்கு என்னன்னா, அந்த வியூ நீங்க ஸ்க்ரால் டவுன் பண்ணி, அந்த பக்கம் பார்த்து அங்கருந்து பண்ற மாரி பண்ணணுமா? லைக் அப்படி ஒரு பண்ணணுமா? இல்ல நான் பண்ணதுமே ஓகேவான்னு கேட்கிறேன். நீங்க பண்ணதுமே ஓகே தான். நம்ம வந்துட்டு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்பெக்ஷன் பண்றபோதும் எந்தெந்த எல்லா ம்ஹ்ம். விஷயம்லாம் பண்ண முடியுமோ, பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்டோமேஷன் வியூல ப்ரோகிராம் எழுதுறதுக்கு ம். தான் நம்ம இப்படி போறோம். மோர் ஓவர் ம். சில ஆபீசஸ்ல ஒரு யூசர் ஸ்டோரி இருந்தாங்கன்னா, ம்ஹ்ம். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 5 யூசர் ஸ்டோரி எழுதுறாங்கன்னா, 2 யூசர் ஸ்டோரி, 3 யூசர் ஸ்டோரி தான் வந்து ஆட்டோமேஷன்ல வரும். மிச்சம் இதெல்லாம் ம்ஹ்ம். மேனுவல்லே கொண்டு போயிடுவாங்க. ஓகே. ஓகே. ஸோ எல்லாமே மேனுவல்ல தான் கொண்டு போகணும், எல்லாமே ஆட்டோமேஷன் தான் கொண்டு போகணும்ன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்தியால இல்ல. மேபி அவுட் ஆஃப் ஓகே. இந்தியா ஐ டோன்ட் நோ. ஓகே. ஆல்மோஸ்ட் யுஎஸ்ல கூட யுஎஸ்ல எல்லாத்தையுமே வந்து மேனுவல் ம்ஹ்ம். ஆட்டோமேஷன் தான் கொண்டு போவாங்க. ஓகே. ஸ்டார்டிங்ல இருந்து ம்ஹ்ம். எண்டிங் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷன் தான் கொண்டு போவாங்க. ம்ஹ்ம். ஃபர்ஸ்ட் அதுல ஜீரா ஐடி இருக்கும். ஜீரா ஐடில வந்துட்டு யூசர் ஸ்டோரி கிரியேட் பண்ணுவாங்க. ஜீரால யூசர் ஸ்டோரி ம். கிரியேட் பண்ணோடனே அதுல இருந்து அந்த யூசர் ஸ்டோரி நம்பரை வந்து இதுல போட்டு இதுல இருந்து உங்களுக்கு ஃப்ரேம் ஒர்க்ல அந்த நம்பர் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரு ஃப்ளோ வந்துட்டு ஓவராலா எல்லா கம்பெனியும் ஃபாலோ பண்றது. ஸோ ஓகே. அந்த மாதிரி இருக்கிறச்ச அந்த யூசர் ஸ்டோரியில வந்து இந்த ஸ்க்ரால் அப் ஸ்க்ரால் டவுன் டெஸ்ட் கேஸ் வந்து இருந்ததுன்னா அது பண்ணணும். மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. இது வந்து நெசசிட்டி இருக்குது அப்படின்ற இதுதான் ஒரு கிளாரிட்டி இருக்கும். நல்லா காட்டும் போதும் ஸ்க்ரால் அப்ல இருந்து ஸ்க்ரால் டவுன் ஆகி ம்ஹ்ம். அங்கிருந்து நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ணியிருந்தோம் அப்படின்ற மாதிரி காட்டினா கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பாக்குறவங்களுக்கும் கொஞ்சம் அட்ராக்ஷனா இருக்கும். இது ஒரு ஆட்டோமேஷனா பண்ணுது. ஆட்டோமேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு கிளாரிட்டியோட காட்டுது. இதெல்லாம் இந்த விஷயம் இன்ஃபர்மேஷன்லாம் நல்லா புரியுது அப்படின்ற மாதிரி ஒரு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். ஓகே. ஓகே சார். ஒன் மோர் திங் நீங்க வந்து இந்த மொபைலோட பிரைஸ பிரிண்ட் பண்ண சொன்னீங்க. பட் என்னால இது பண்ண முடியல. பிகாஸ் இது வந்து நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு வந்து அந்த யூசர் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள இருந்த அந்த ஐடியா இது. இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டா இருக்கீங்க. ஓகேங்களா? நான் இத எக்ஸ்பெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். நான் தான் கெட் டெக்ஸ்ட் சொன்னேன். இல்ல நான் கெட்டெக்ஸ் சொன்னீங்க. பட் நான் அத ட்ரை பண்ணேன். எனக்கு ஒர்க் ஆகல. கெட்டெக்ஸ்ட்ங்கிற மாரி நான் அது அது எப்படி நான் இதுல போய் பார்த்தேன். நோட்ஸ்ல போய் கெட்டெக்ஸ்ட் பார்த்தேன். பட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எனக்கு எனக்கு அது பண்ண முடியல. ஏன்னு தெரியல. லைக் இத கிளிக் பண்ணேன். ஸோ இப்படி ஒரு இது வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த டிவ் கிளாஸ் ஈக்குவல் டூ இப்படி போட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அந்த கெட் டெக்ஸ்ட் வந்து ஆகல. மேபி ஆ அத நம்ம இதா பிராக்டிகலா பார்க்காதனால வரலையோன்னு நெனச்சேன். கெட் டெக்ஸ்ட் வந்து எதுல போய் பண்ணணும்ன்ட்டு எனக்கு தெரியல. லைக் எந்த கமாண்ட ஃபாலோ பண்ணி கெட் டெக்ஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. வெப் எலிமெண்ட்ல பண்ணணுங்களா? இல்ல ஸ்ட்ரிங்ல நம்ம ஸ்ட்ரிங்ல போய் சேவ் பண்ணணுமா? ஸ்ட்ரிங்ல போட்டு தான் பண்ணணும். ஓகே, ஓகே, சரி இப்ப நான் பண்றேன் பாருங்க. ஓகே.
ஸோ இப்போ வந்துட்டு ஒரு இந்த கிளிக்கு முன்னாடி தான் உங்களுக்கு ஸ்க்ரால் டவுன் எங்க வரணும்? இல்ல எனக்கு இதுக்கப்புறம் சார் இந்த கிளிக்கு அப்புறம் தான் வரும். இந்த கிளிக் இந்த பண்ண கிளிக்கு அப்புறமா அதான் அந்த மொபைல் பிரைஸ் வரும். ஆமா. ஸோ நீங்க ஒரு இல்லைன்னா ஐடென்டிஃபிகேஷனுக்காக இங்க supplement வந்து நீங்க ஒரு டபுள் ஸ்லாஷ் அந்த போட்டு இங்க நீங்க என்ன ஓகே பண்றீங்க அப்படின்றத இன்ஃபர்மேஷன் எழுதிக்கோங்க. இப்பதான் உங்களுக்கு ஓகே பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். இந்த இடத்துல இது பண்றோம், அந்த இடத்துல இது பண்றோம்ட்டு. டைட்டில் டிஸ்டர்க்லாம் வேணாம். இஸ் டிஸ்பிளே டிசேபிள் டிஸ்லெக்டர்லாம் வந்துட்டு அந்த எந்த எலமெண்ட்டை பண்றீங்களோ அந்த எலமெண்ட்டோட வியூ ஏதாவது லோகோனா லோகோன்னு சொல்லிட்டு இங்க டபுள் ஸ்லாஷ் போட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அப்போ அந்த லைன் வரும்போதும் ஸோ நம்ம வந்து லோகோக்கு பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தெரிஞ்சுக்கலாம். டபுள் ஸ்லாஷ்ன்றது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு எஃப் இண்டிகேட்டிங் சம் அதர் திங் தட்ஸ் ஆல். அது வந்து ஒன்றும் பண்ணாது. ஓகே ஸோ நீங்க டபுள் ஸ்லாஷ் கொடுத்து கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம ஸோ பார்க்க இதுக்கு வேண்டிய பாயிண்ட் வந்து இந்த கிளிக் கெட் அப்புறமா டெக்ஸ்ட் ஓகே கெட் டெக்ஸ்ட் எங்க போகணும்? இல்ல நீங்க இதான் இந்த வெப்பேஜ் தானே. ம் ம் இந்த வெப்பேஜ்ல இங்க போய் இதை கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ண பிறகு தான் உங்களுக்கு இந்த விண்டோக்குள்ள வருமே. ஆமா இந்த விண்டோக்குள்ள வரத்துக்கு நீங்க போய் இதை கிளிக் பண்ணணும் அப்பதானே. ஆமா கரெக்ட். அப்ப இந்த கிளிக் தான் நினைக்கிறேன். ஓகே இந்த கிளிக் தான் அது. இந்த கிளிக்கை வந்து நீங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி மேல ஸ்க்ரால்ல இருந்து ஸ்க்ரால் பண்ணணும். அதுதான் இதுதான் கமாண்ட். இப்போ நான் சொல்றது தான் ஸ்க்ரால் அப் பண்றது. ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர் இதுக்கு வந்து இது ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ்க்கு நீங்க ஜேஎஸ் நேம் கொடுத்துடணும். ஈக்குவல் டு கொடுத்து மறுபடியும் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர் நீங்க போடணும். இங்க வந்து நீங்க ஓவரால் வெப் பேஜோட வியூவே நீங்க மாத்துறீங்க. வெப் பேஜோட சைஸே நீங்க மாத்துறீங்க. அதனால நீங்க டிரைவர்லயே கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ சிமிகான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைன்ல அந்த அந்த நேம் பட் அந்த ஜேஎஸ் கால் பண்ணி டாட் கொடுத்து எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்டும் கொடுத்துட்டு இந்த எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட்ல தான் நீங்க வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அது மூலியமா தான் நீங்க வந்து விண்டோஸ் வந்துட்டு மேல இருந்து கீழே கீழே போறதும் கீழே இருந்து மேல போறதும் அந்த மாதிரி பண்ணுவீங்க. இது வந்து நீங்க ஜஸ்ட் இதுல என்ன இருக்குதோ அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்க எதுவுமே எழுத தேவையில்ல. இதுல டபுள் ஸ்லாஷ் கொடுத்து இதுல வந்து விண்டோ டாட் crawl டு உள்ள இன்னொரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள வந்துட்டு இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாதிரி இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல நீங்க வந்து 0, ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு ஒரு 700 அப்படி கொடுக்கலாம். இல்ல ஒரு 800 அந்த மாதிரி கொடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து மேல இருக்கிற ஸ்க்ராலை கீழே கொண்டு வரணும். மேல ஸ்க்ரால கீழே கொண்டு வந்துட்டு மறுபடியும் நீங்க அந்த ஜேஎஸ் இந்த கமாண்டை மட்டும் எடுத்துட்டு
இப்போ இதுல என்ன பண்ணணும், நீங்க மறுபடியும் -500 அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழே இறங்கும், கீழே இருந்து மேல போகும். ஸ்க்ரால் அப் ஆகுது, ஸ்க்ரால் டவுன் ஆகுதா அப்படின்றத அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா மேல இருந்து கீழே வந்துடும், கீழே இருந்து மேலேயும் போகும். நெக்ஸ்ட் மறுபடியும் வந்துட்டு ஒரு 1000க்கு மறுபடியும் ஒரு 1000க்கு வந்து நீங்க பிளஸ் வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த அசம்ஷன் இது வந்து வெப்பேஜோட சைஸை பொறுத்து நீங்க இந்த நம்பர் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வெப்பேஜ் வந்து ரொம்ப பெருசா இருந்ததுன்னா நீங்க வந்து 2000 3000 கூட கொடுக்கலாம். இல்ல மைனஸ் கொடுக்கறதுனால என்ன யூஸ் இருக்கு, பிளஸ் கொடுக்கறதுனால என்ன யூஸ் இருக்கு புரிஞ்சுச்சுங்களா? அது மேல போறது கீழே போறது கிராஃப்ல மேல போறது கீழே. இது மூலமா ஒரு ஸ்க்ரால் வந்து மேல போகும், கீழே வரும், கீழே இருந்து மேல போகும், அந்த மாதிரி வரும் டிஃப்ரெண்ட் வியூ. ஓகேவா? காலப்ஸ் டவுன் வச்சா? Yeah. ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க சொல்றீங்க நீங்க? இந்த கெட் டெக்ஸ்ட் எப்படி டைப் பண்ணணும்? கெட் டெக்ஸ்ட். கெட் டெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்றீங்க. ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு எந்த பேஜ்ல இருக்கிறது நீங்க சர்ச் பண்ணுங்க. இதான் சார் இந்த வுட்லேண்ட் கிரீன். இதுல இருக்க இந்த அமௌண்ட்டோ இல்ல இதுல இருக்க இந்த பிராண்ட் நேமோ தான் நீங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும்ன்ற மாதிரி நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சரிங்களா? பிராண்ட் நேமோ நீங்க பிரிண்ட் பண்ணணும்னா அதுக்கு தனி வியூ. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இதுல இருக்க கிளாஸ் யூஸ் பண்ணலாம், இதுல இருக்க ஆங்கர் டேக் யூஸ் பண்ணலாம். கிளாஸ் யூஸ் பண்றதுக்கு கிளாஸ் காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் கொடுத்து அதுல நீங்க ஆட்டோமேட்டிக்கா பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் கோட்ஸ் மாத்திக்கணும். /A ஸ்கொயர் பிராக்கெட் அட் கிளாஸ், அப்புறமா ஆட்ரிபியூட் வேல்யூ, அப்புறமா ஸ்கொயர் பிராக்கெட். இதுல இங்க பாத்தீங்கன்னா 1/60 காட்டுது. 1/60 காட்டும் போது நம்ம ஓவரால் பிராக்கெட் பண்ணணும். ஓவரால் பிராக்கெட் போட்டு வெளியே ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள வந்து நம்பர் வந்து 1 போட்டோம்னா it will negate a single. So from there we want to copy this and we want to go there. Here you want to type that before this click. Okay, before this click we will want to type string name it as or, okay, and equal to driver dot find element by dot xpath. In that xpath you want to give in double quotes inside this view. Okay, and there at last you want to give that says dot get text.
Okay, this semicolon. And then the same thing, you want to print it as set or. So here you want to give the information, the brand name is. Okay, here you want to give plus R. That's all. This is the way you want to do it, program. So இங்க வந்து அந்த பிராண்ட் நேம் இஸ் ரியல்மி 12 5G woodland crave அப்படி வந்துருச்சு. அவ்வளவுதான். So இதுலயே கூட இன்னொரு டெஸ்ட் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஒரு வெப்பேஜ் ஓப்பன் பண்றீங்க. இந்த வெப்பேஜ்ல வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்ச் கூகுள் ஆர் டைப் ஏ யூஆர்எல் இந்த மாதிரி இது ஒரு வேர்ட் கொடுத்துருக்கு. இந்த வேர்டை நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கிளிக் பண்ண உடனே போயிடும். இப்போ இந்த வேர்டை எப்படி நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும்? இந்த வேர்டை கெட் டெக்ஸ்ட் பண்ணி பண்ண முடியாது. ஸோ இந்த வேர்டை நீங்க எப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும்? அந்த வேர்டு வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா, அது அப்படி இருந்து எப்படி தெரிஞ்சுப்பீங்க? அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போறேன். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி திங். ஹியர் வாட் வி வாண்ட் டு டூ இஸ், நீங்க வந்து இந்த பிளேஸ் ஹோல்டர்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆட்ரிபியூட்டுக்கு அந்த டெக்ஸ்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க எந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள எழுதியிருந்தாலும் அது ஹைட் ஆயிடும். நீங்க போய் ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே அது ஹைட் ஆயிடும். அது வந்து பிளேஸ் ஹோல்டர்ல கொடுத்துருப்பாங்க நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா. ஸோ அந்த பிளேஸ் ஹோல்டர்ல கொடுத்துருக்கிறத நீங்க கன்சோல் எடுத்து பிரிண்ட் பண்ணணும்னா இதுதான் கமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து google.com கூகுள்.காமோட வெப்சைட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்தோடனே google.com போடணும். அதுக்கு நீங்க ஒரு நியூ கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எங்க ஓப்பன் பண்றது? எங்க ஓப்பன் பண்ணுவா? அதுல பண்ணுங்க. அது டெலீட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சில இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு ஸோ இந்த பேக்கேஜுக்குள்ள நான் பண்றேன். ஸோ இந்த பேக்கேஜ்க்குள்ள name it as get attribute itself. Then only you will have the idea. Get attribute. Publish static void main and finish. Here, you want to give it as web driver equal to edge driver. So here we want to write driver dot get. Inside this get, you want to paste the URL. For pasting the URL, you want to go outside to the Google website.
ஆட்டோ சஜஷன் எடுக்கணும்னு சொல்லுவீங்கல்ல, ஆட்டோ சஜஷன் எடுக்க சொல்றதுக்கு நம்ம ப்ரோக்ராம்லயே நிறைய 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 ஆப்ஷன்ஸ் காட்டிட்டு இருக்கும். இல்லையே, காட்டலையா? எதுக்கு சார் இந்த கெட் ஆட்ரிபியூட்டுக்கா? இல்ல, நீங்க போய் ஒரு இப்ப நீங்க இதுக்கு வந்துச்சா வந்தோடனே நீங்க இதுல டைப் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். ஆமா. இப்ப இதுல வந்து நீங்க ஆட்டோ சஜஷன் பண்ணணும். ஃபேஸ்புக்ன்ற செட் பண்ணணும், இல்ல எஃபின்ற பண்ணணும்னா அதுக்கு அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்து வந்துருப்பானு எப்படி அதை பண்ணணும், எது பண்ணணும்ட்டு. நீங்க நோட்ஸ் பார்க்கலையா? இல்ல சார், இந்த இதை நான் பார்க்கல. சரி, நான் காட்டுறேன். இதுல இந்த பிளேஸ் ஹோல்டர் காணுமே. எப்படி காணாம போச்சு? இதுல நம்மளுக்கு டெக்ஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணாமே நம்ம ட்ரை பண்ணணுமா? அந்த எஃப்ங்கிறத டைப் பண்ணாமே பண்ணணுமா? இல்ல, அப்படியே அப்படியே இருந்தா கூட வருங்க. அது ஒரு டெக்ஸ்ட் ஏரியா தானே. அது டெக்ஸ்ட் ஏரியாக்குள்ள அந்த பிளேஸ் ஹோல்டர் வச்சு தான் அவங்க வச்சிருப்பாங்க. இல்ல கூகுள் டாட் காம், இல்ல கூகுள் கோ டாட் இன்னா இந்தியா மட்டும் தானே வரும் அது. ஏன்னா அதுல டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு டேக் ஓப்பன் பண்ணிருக்காங்க. நம்ம நோட்ஸ் கொஞ்சம் ஓப்பன் பண்ண முடியுமா? இருக்குதா சார்? இதெல்லாம் கிரீன் கிரீன்ஸ் தானே, இல்லை இன்னொன்று அனுப்பிச்சிங்களா? இது ஓகே, இது ஓகே. ம். இது பாருங்க, ஃபைண்டிங் த வி கேன் ஹேண்டில் த சர்ச் ஆட்டோ சஜஷன்ஸ் பை யூசிங் ஃபைண்ட் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா, இது கூட ஒரு எக்ஸாம்பிள் தான். என்ன பண்ணுவோம், நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனையும் நீங்க என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கியூன்ற இந்த வியூல போயிட்டு சிலனியம்ன்ற டைப் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, சிலனியம் டைப் பண்ணதுமே அது வந்துட்டு லிஸ்ட் அவுட் ஆகும். இந்த லிஸ்ட் அவுட் ஆகும்போது அதை வந்து ஸ்ட்ரிங்ல எடுத்து போய் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸ்ட்ரிங்ல எடுத்து போய் கொடுத்துட்டு அப்புறமா அதை எடுத்து வந்து நம்ம கொடுத்தோம் பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம லிஸ்ட்னு பார்த்தோம் பாத்தீங்களா, லிஸ்ட் செட் விண்டோ அட்ரஸ் வந்து பார்த்தோம்ல, அந்த இன்டர்ஃபேஸை இங்க யூஸ் பண்ணி ஜஸ்ட் வந்துட்டு வெப் எலமெண்ட் கொடுத்து வெப் எலமெண்ட் வச்சு ஓவரால ஃபைன் எலமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஃபைன் எலமெண்ட்ஸ்னா நிறைய சஜஷனை இது சேவ் பண்ணி வச்சுக்கோம். சேவ் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு எத்தனை கவுண்ட் இருக்கிறது அப்படியே காட்டும். கவுண்ட் இருக்கிறது இல்லாம சைஸையும் காட்டும். ஓகேங்களா, சைஸ் காட்டினதுக்கு அப்புறமா அதுல எத்தனை டெக்ஸ்ட் இருக்கோ எல்லா டெக்ஸ்டையும் எடுத்து வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொன்னா பிரிண்ட் பண்ணிடும். இதுல ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் இந்த கிளிக் பண்ணு அப்படின்னா கிளிக் பண்றோம். இந்த வியூ தான் இது. நீங்க அந்த ஆட்டோ சஜஷன் கேட்டீங்கல்ல, அந்த ஆட்டோ சஜஷன் இந்த ஆப்ஷன் தான், இந்த வியூ தான் இது. நீங்க இதுல இந்த டாட் காம் எடுத்து போய் நீங்க போட்டு கரெக்டா வச்சீங்கன்னா கூட கரெக்டா இருக்கும். www.google.com தான் நானும் போட்டேன், அப்புறம் ஏன் வரல? சரி, அப்ப இங்க இருக்க கமெண்ட், இங்க இருக்க இந்த வியூ யூஸ் பண்ணலாம்.
இதுல இல்லவே இல்லையே, அந்த நேம் கியூ இருக்குதா? நேம் கியூ இருக்குது. அப்ப ஜஸ்ட் வி ட்ரை. ஓகே, சரி. இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோனையும் அந்த பிளேஸ் ஹோல்டர் என்ன வருது அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். பிளேஸ் ஹோல்டர் வந்துட்டு நீங்க சிலனியம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த கெட் டெக்ஸ்ட் மூலியமா நீங்க அதை வாங்கிடணும். ஓகேங்களா? ஸ்ட்ரிங் name it as yes. Okay, equal to, so here you can give driver dot find element, inside the find element by dot name inside the name you want to give it as double quotes, inside double quotes you want to give q, and at last you want to give it as dot get attribute, inside the get attribute you want to give it as placeholder. ஓகேங்களா? ஸோ இப்போ பிளேஸ் ஹோல்டரும் கொடுக்கும் போது தான் அது போய் அதை எடுத்துன்னு வந்து தரும். பிளேஸ் ஹோல்டர் ஸ்பேஸ் வருமா வரலையா தெரியலையே. இங்க பார்த்தா அந்த பிளேஸ் ஹோல்டர் காட்டுது, அங்க பார்த்தா காட்டலையே. இப்ப இதுல வருது. அதே பிளேஸ் ஹோல்டர் அதில் வரல. லெட்ஸ் ட்ரை. மோஸ்ட்லி வந்துடும், நம்ம பண்றதில்ல. இல்லைன்னா ஆட்டோமேஷன் பண்ணும்போது அது வராத மாதிரி கூட மாத்திடுவாங்க சம்டைம்ஸ். ஏன்னா அவங்க யூஸ் பண்ற ஃப்ரண்ட் எண்டோட கோடிங் வந்துட்டு ஆங்குலர்ல எழுதுறாங்களா இல்ல இல்ல ஜேஎஸ்ல எழுதுறாங்களா இல்ல ரியாக்ட்ல எழுதுறாங்களா நம்மளுக்கு கரெக்டா தெரியாது. ஸோ வி கேன் கெஸ் ஒன்லி. இது வருமா வராதான்னு தெரியல, பட் இதுதான் வந்து ஆப்ஷன். உங்களுக்கு வந்து நீங்க போய் அதோட கரெக்டான எந்த ஆட்ரிபியூட்டோட கொடுத்தாலுமே அது எடுத்து வந்து உங்களுக்கு வைக்கும். புரியுதுங்களா? இப்ப நீங்க இங்க வந்து இந்த இந்த பிளேஸ் ஹோல்டர் பதிலா நீங்க வந்துட்டு வேற ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா ஐடி நேம் எது வச்சாலுமே அந்த அதோட வேல்யூ என்னவோ அதை எடுத்து வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். அவ்வளவுதான் மேட்ரு. டபுள் நீங்க நீங்க கொடுக்கும் போது வந்து ஒரு டபுள் கோட்ஸ்ல வந்து ஒரு வேல்யூ கட்டுது பாத்தீங்களா, அந்த வேல்யூ தான் எடுத்து வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கட்டுமே தவிர வேற எதுவுமே இல்லை. ஜஸ்ட் வந்துட்டு நம்ம இது பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு அதுல சிலினியம் மட்டும் டைப் பண்ணுவோம். அதுக்கு முடிஞ்ச உடனே இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ காட்டுறேன். அந்த ஆட்டோ சஜஷனுக்கு லூப்பிங்ல நிறைய இருக்குது. ஸோ லூப்பிங்ல நம்ம இதுக்கு அப்புறம் தான் படிப்போம். நான் வேணா நீங்க இதோட எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு அப்புறம் வேணா காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு லூப் எப்படின்னு தெரியாம நம்ம லூப்பிங்குள்ள போனா நல்லா இருக்காது. ஓகேங்களா? என்ன பிரிண்டா வேணும் பாருங்க, இங்க பிளேஸ் ஹோல்டர்ன்ற வியூ வந்துட்டு இல்லவே இல்லை. சிலினியம்ன்ற டைப் ஆயிடுச்சு, பட் ஆனா அந்த பிளேஸ் ஹோல்டர் வந்து அங்க இல்லவே இல்லை. ஆமா, அந்த அதான் சொன்ன இதுல இருந்துச்சு, ஒரு இதுல இல்லாம இருந்துச்சு. அந்த டெக்ஸ்ட் ஏரியா மட்டும்தான் இப்ப அதுல இந்த யூஆர்எல் போட்டு பார்க்கும்போது அது வந்தாதான் நம்ம அது நம்ம இன்ஸ்பெக்ட் ஆட்டோமேஷன் பண்ணும்போதும் அது இருந்தா மட்டும்தான் அதை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்து வந்து தர முடியும். இல்லைன்னா நம்மளுக்கு வராது அது. உங்களுக்கு ஓப்பன் இதுல ஆகும்போது வரவே அது இல்லை. வரல பாருங்க. வராதனால உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. கர்சர் ஆல்ரெடி அங்க பிளேஸ் ஆனனாலயா இருக்கும். ஆல்ரெடி கிளிக் பண்ணிட்டோம்ங்கறனாலயா இருக்கும். மேபி இது இது எட்ஜ் டிரைவர்ல ஓபன் பண்ற மாதிரிலாம் குரோம் டிரைவர்ல ஓபன் பண்ணி பார்க்கலாமா? மேபி அதுல இருக்கும். குரோம்ல வரும்.
இந்த மாதிரி தான் நீங்களே ஐடியா யோசிச்சு பார்த்து அது வர பண்ண முடியும். சரிங்களா? இல்ல இதுலயும் வரல. இந்த கர்சர் ஆட்டோமேட்டிக்கா அது கிளிக் ஆறனாலயா என்னன்னு தெரியலையே. ஆட்டோமேட் இல்ல அது வந்து சஜஷன்ஸ் வச்சிருப்பாங்க, அதனால கூட வரலாம். ஸோ இந்த ஆட்ரிபியூட்ல நீங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கூட கொடுத்து பாருங்க. ஐடி கொடுத்தீங்கன்னா கூட ஐடியோட ஆட்ரிபியூட் உள்ள நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து இன்ஸ்பெக்ஷன் ஆகும். ஏன்னா இப்ப எப்பவுமே வந்துட்டு நம்ம ஆட்டோமேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்குல்ல, அந்த ஃப்ரண்ட் எண்டும் இந்த ஃப்ரண்ட் எண்டும் கரெக்டா மேட்ச் ஆகலையா, அதுக்காக நம்ம வந்து இந்த ஐடியை வந்து கொடுத்து பார்ப்போம். ம்ஹும். ஐடி வந்து இதுதான். இதே ஐடி வந்துட்டு ஏதோ நம்ம டிஃபரெண்டா இருக்கு. ஆட்டோமேஷன் பண்ண உடனே இங்கேயும் வருதா பார்த்தோம்னா, இங்க வந்து வேற வருது. இங்க வந்து ஐடியில அந்த மாதிரி எதுவுமே ஐடியில இன்புட் தான் இருக்குது, ஆனா அந்த ஐடி வேற மாதிரி இருக்குது. So இதுதான் வந்துட்டு டிஃபரன்ஸ். அவங்க மேபி ஏதோ ரியாக்டோ இல்லை ஆங்குலரோ ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணாங்கன்னா அந்த ஃப்ரண்ட் எண்ட் மூலியமா அது சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? கெட் ஆட்ரிபியூட் வந்துட்டு நம்மளுடைய அந்த வேல்யூக்குள்ள என்ன இருக்குதோ அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியும். காலப்ஸ் கால் டவுன் பார்த்துட்டோம். வேற என்ன பார்த்தோம்? வேற எதை பார்த்தோமா? வேற எதுவும் பார்க்கல. அதான் கெட் டெக்ஸ்ட் பார்த்தோம். கெட் டெக்ஸ்ட் பார்த்தோம். சரிங்களா? 3 வியூ பார்த்துருக்கோம். இந்த 3 வியூ வச்சு நீங்க வேற ஏதாவது வெப் எலமெண்ட் வேற வெப் பேஜ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு நாளைக்கு வரீங்களா? ஓகேங்களா? இல்ல புதுசா பார்க்கலாமா? இல்ல சார், ஆக்சுவலி நம்ம அந்த கெட் அட்ரிபியூட் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். லைக் வேற ஒரு இதுல பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம கெட் அட்ரிபியூட் ஐடி இது பண்ணிருக்கோம். பட் வந்து அது எதுக்கு அது பண்றோம்ட்டு எனக்கு தெரியல. லைக் கெட் அட்ரிபியூட் நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இப்போ கெட் அட்ரிபியூட் மூலமா உங்களுடைய லொகேஷன் இந்த மீட்டிங் முடிய போகுது, நம்ம நெக்ஸ்ட் மீட்டிங்